ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசுடைய ஒரு அப்கமிங் எனக்கு தெரிஞ்சு இது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பார்ட்டியுடைய ஃபங்க்ஷன், அதாவது அவங்களுடைய 80th பர்த்டே செலிப்ரேஷன் வந்து அப்கமிங்கில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பார்ட்டியுமே பேக். ஸோ ஹாப்பி எபிசோட்ஸ், ஒரு பாசிட்டிவ் எபிசோட்ஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்கில் மனோஜுடைய ட்ரூத் ரிவீல் வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அந்த ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணலை. ஸோ எல்லாரும் இருக்கிற, அதாவது ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வர டைமில் அந்த ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் ட்ரூத் ரிவீல் கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் பாட்டி வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, யார் வந்து பெஸ்ட் கிஃப்ட் தராங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ரிட்டன் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முத்துவுடைய கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக வந்து 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், அதாவது விகடனுக்கும் சரி சேனலுக்கும் சரி ரொம்பவே ஒரு பரிச்சயமானவங்க தான். ஸோ சின்ன திரையில் கலக்கிட்டு இருந்தவங்க 2 பேர். நம்மளுடைய வடிவுக்கரசி அம்மா அப்படின்னு KR விஜய் அம்மா. ஸோ இவங்க 2 பேருமே நம்ம விகடன் கூட நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ விகடனுடைய ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொன்னாலே இவங்க 2 பேரும் அந்த சீரியலில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரி ஆக்டர்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் நம்ம சிறகடி காசில் இப்போ வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் வந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா விகடனுமே இன்னொரு சீரியல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் விஜய்க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விகடனுடைய ஒரு சீரியலில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் வேற ஏதாவது சீரியல் பண்ணுறாங்கன்னா அதில் இவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு சேனலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய சீரியல்ஸ் அந்த சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். ஸோ சிறகடி காசடி அப்கமிங் பற்றி வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டச்சிங்காக இருக்கும். பாட்டிக்குமே சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ முத்து மீனாவுடைய கிஃப்ட் இதுதான். ஸோ பாட்டி கண்டிப்பாக சந்தோஷப்பட்டு ஸோ அந்த கிஃப்ட் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதே போல் இவங்க மீன், அதாவது நம்மளுடைய ரோஹிணி வந்துட்டு ஒரு மேக்கப் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு மொபைல் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சமயத்தில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக லாஸ்ட் மினிட்ல இப்படி ஒரு கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே போல் ஹோல் ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி பிக்சரு. ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஸோ அதே போல் குமரன் சார்மே மொட்டை அடிச்சிருக்கவர் போல. ஸோ ஒரு புதிய கெட்டப்பில் இருக்கார். அவருமே பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் ஒன்றா பார்க்குறது அப்படிங்கிறது. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.